தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதால் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. இனியா கிளம்பி வாடி, ஏன் இப்படி பண்ற? நம்மளும் மீட் பண்ணி 1 வீக் மேல ஆயிடுச்சுல, காலேஜ் வேற லீவ் விட்டுட்டாங்க. எவ்வளவு நேரம் வீட்லயே இருக்கிறது, போர் அடிக்குது தெரியுமா? நீயும் வந்தீங்கன்னா ஜாலியா மால்ல ஒரு ரவுண்ட் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். கிளம்பி வா. ஜெனி விளையாடுறியா? நான் அம்மா அப்பா கிட்ட எல்லாம் பெர்மிஷன் கேட்கணும். உனக்கு தெரியும்ல, இந்த மாதிரி வெளியே போறதுக்கு வரதுக்கெல்லாம் வீட்டுல அந்த அளவு அலோ பண்ண மாட்டாங்க. தெரிஞ்சும் கேட்கற பத்தியா? பேசினியா? அதெல்லாம் அம்மா அப்பா எதுவும் சொல்ல மாட்டாங்க. எங்க கூட தானே வர, நம்ம 3 பேரும் தானே போக போறோம். ஒன்னும் இல்ல, சும்மா போயிட்டு எல்லாம் சுத்தி பார்த்துட்டு ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஈவினிங் 5:30 5 o'clock வீட்டுக்கே போயிடலாம். ஓகேவா? ஒண்ணு பண்ணலாமா? நீங்க 2 பேரும் கிளம்பி இங்க வீட்டுக்கு வாங்க. எங்கேயும் ஒரு மீட்டப் பண்ணா நல்லா தானே இருக்கும். ஃபர்ஸ்ட் நாங்க அப்படிதான் இனியா யோசிச்சோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு வேணா வெளியே கொஞ்சம் போயிட்டு வரலாம். ஏன்னா அங்கதான் அண்ணாக்கு மேரேஜ் வச்சிருக்காங்கல்ல, அதனால வீட்லயும் ஏதாச்சும் வேலை நடக்கும். நாங்க வந்தா எங்களுக்கு ஏதாச்சும் செய்வாங்க, டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல இனியா. அதான் இன்னைக்கு வெளியே மீட் பண்ணலாம்னு சொல்றேன். கிளம்பி வா. அதுவும் கரெக்டு தான் ஜெனி. நான் அம்மா கிட்ட கேட்டு பாக்குறேன். அம்மா அத்தை எல்லாம் ஹால்ல தான் இருக்காங்க, அத்தை கூட தான் இருக்காங்க. அதனால கண்டிப்பா அத்தை சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் கேட்டு பார்த்துட்டு உனக்கு சொல்லட்டுமா? இங்க பாரு, நீ கேட்டு பாரு. ஒருவேளை அம்மா வேண்டான்னு சொன்னாங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் அம்மா கிட்ட பேசுறேன். அதுவும் சரிதான். இரு, நான் அம்மா கிட்ட கேட்டு பாக்குறேன். ஓகே. அம்மா விடுவாங்களா? ஐயோ, இவளுங்க வேற சொன்னா கேட்க மாட்டேன்றாங்களே. எனக்கும் ஒரு மாதிரி வீட்லயே இருக்கிறதுக்கு போர் தான் அடிக்குது. போயிட்டு வரலாம். சரி, அம்மா கிட்ட கேட்டு பார்க்கலாம். அப்பதான் போயிட்டு ஒரு 2 hours வீட்டுக்கே வந்துட போறோம். அப்புறம் என்ன, அதனால அம்மா கிட்ட கேட்டு பார்க்கலாம். என்ன நீ பக்கத்து வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் பத்திரிக்கை கொடுத்துட்டு அவ்வளவு டயர்டா இருக்கா? வந்த உடனே உட்காந்துட்டீங்க. அட ஆமாமா வசந்தி, என்னதான் பக்கத்து வீட்டு ஆளுங்களா இருந்தாலும் போய் கொடுத்துட்டு வரணும்ல, கொஞ்சம் டயர்டா தான் இருக்கு. அத்தை மாமா எங்க வசந்தி? அம்மாவும் அப்பாவும் இப்பதான் அண்ணி சாப்பிட்டுட்டு படுத்தாங்க. அப்படியா? சரி சரி. அண்ணாலாம் வீட்டுக்கு வந்தாங்களா? இல்ல அண்ணி, சமைச்சிட்டு இருக்கப்ப ஃபோன் பண்ணாங்க. அவங்களுக்கு சேர்த்து சமைக்க வேண்டாமா, வெளியவே சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டேன் அண்ணி. அப்படியா? சரிம்மா. அம்மா அத்தை. என்னம்மா இனியா இவ்வளவு அவசரமா ஓடி வர? என்னாச்சு? அம்மா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரட்டுமா? வெளியே போகணுமா? எங்க போகணும்? உனக்கு தான் எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சுன்னு தானே சொன்னேன். அதானே, எங்கடி போகணும்? வந்து வெளியே போகணும்னு கேட்டுட்டு இருக்கேன். அம்மா, எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஆனா ஜெனியும் திவ்யாவும் ஃபோன் பண்ணாங்கம்மா. அவங்க எங்கேயும் மாலுக்கு போறாங்களாம். அது 1 வாரம் ஆச்சு இல்லம்மா மீட் பண்ணி. அதனால நாங்களும் போயிட்டு பார்த்துட்டு அப்படியே கடையெல்லாம் பார்த்துட்டு ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடலான்னு சொன்னா. அதுவும் ரொம்ப நேரம்லாம் இல்லம்மா, 2-2.5 மணி நேரம் தான். 5-5:30 வீட்டுக்கே வந்துருவேம்மா. போயிட்டு வரட்டுமா? ஓ அப்படியாடா. இனியா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அம்மா என்ன இனியா, அப்பாக்கு தெரிஞ்சா கோவப்படுவாரு. இந்த மாதிரி எல்லாம் வெளியே எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. தெரிஞ்சும் இப்படி வந்து கேட்டா என்ன அர்த்தம்? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா வீட்டுக்கு வர சொல்லு. அது என்ன புது பழக்கம், வெளியே போய் ஊர் சுத்துறது? என்னம்மா, ஒரு 2 hours தானே, ப்ளீஸ்மா. திவ்யாவும் ஜெனியும் போறாங்கம்மா, என்னையும் கூப்பிடுறாங்க. எனக்கும் ஆசையா இருக்குமா. இதுக்கு முன்னாடி எப்பயும் நான் வெளியே போறேன்னு கேட்டது இல்லைல்ல, அவங்க கேட்கறனால தானம்மா. ரொம்ப தூரம்லாம் இல்லை, பக்கத்துல இருக்க மாலுக்கு தான்மா. மாமா ப்ளீஸ்மா. இல்ல இனியா, வேண்டானா சொல்ற பேச்ச கேட்கணும். அடம் பிடிக்க கூடாது. வேண்டானா வேண்டாம் போ. போர் அடிக்குதுன்னா வேற ஏதாச்சும் படிக்கிறது இருந்தா எடுத்து படி. இல்லையா வா, கிச்சன்ல எங்களுக்கு கொஞ்சம் வேலை செய். அதை விட்டுட்டு போர் அடிக்குதுன்னு வெளியே போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். சிவகாமி, எதுக்குமா இப்ப இவ்வளவு கோவப்படுற? அவ நமக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க கூட தானே போறா. அப்புறம் என்ன, பயப்படாத, பக்கத்துல இடம் தானே, போயிட்டு வந்துருவா. அக்கா, மாமாக்கெல்லாம் தெரிஞ்சா பிரச்சனை ஆகும்க்கா. அவர் வந்தாலும் திட்டுவாரு. எதுக்குக்கா இப்படி பண்றான்? புரியுதுமா, சரி விடு, சின்ன பிள்ளை தானே. இந்த வயசுல எல்லாருமே வெளியே போறாங்க, எங்கெங்கெல்லாம் ஊர் சுத்துறாங்க. நம்ம பிள்ளைங்க அப்படியா? இன்னைக்குதான் ஆசைப்பட்டு வந்து கேக்குறா. சும்மா ஒரு 2 மணி நேரம் தானே, பக்கத்துல இருக்க இடத்துக்கு தானே போறா. போயிட்டு வரட்டும், பாத்துக்கலாம். சாயந்தரம் பிள்ளைங்க யாரையாச்சும் அனுப்பி கூட்டிட்டு வர சொல்லிக்கலாம். அவ்வளவுதானே, நீ தேவையில்லாம கஷ்டப்படாத. ஆமா நீ, அண்ணாலாம் வரத்துக்குள்ள அவ வீட்டுக்கு வந்துருவா. அப்படி ஒரு வேளை அண்ணா வர லேட் ஆச்சு ஏதாவது கேட்டாங்கன்னா நாம ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கலாம். கண்டிப்பா புள்ள பாவம் ரொம்ப நேரம் வீட்லயே இருக்கால, நீ போயிட்டு வரட்டும். என்னவோ நீங்க 2 பேரும் தான் பாத்துக்கணும், எனக்கு தெரியாது. சரிங்க நீ. இனியா குட்டி, பார்த்து பத்திரமா இருக்கணும் சரியா? போயிட்டு வா. ஆனா 2 மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துடணும் சரியா? கண்டிப்பா போயிட்டு 2 hours நான் வீட்டுக்கு வந்துருவேன். பக்கத்துல இருக்க மாலுக்கு தான் அத்தை போறோம். எல்லாரும் போயிட்டு சும்மா ஒரு ஐஸ்கிரீம் இல்லைன்னா ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துருவோம் அத்தை. அவ்வளவுதான். அப்பா, என் பிள்ளைகிட்ட சரின்னு சொன்னோன்னே என்ன ஒரு சிரிப்பு. சரிடா, போயிட்டு வா. சரிங்க அத்தை. தேங்க்ஸ் அத்தை. அத்தைனா அத்தை தான். தேங்க்ஸ்மா. சரிடா, போயிட்டு வா.
வசந்தி ஒத்த புள்ளன்னு எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு செல்லம் கொடுக்குறீங்க. ஷோ, இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல. இங்க பாருங்க, நீ நம்ம பிள்ளைய பத்தி நமக்கு தெரியாதா? நாமளே நம்ம பிள்ளைய நம்பலனா எப்படி அண்ணி? அவ சின்ன பிள்ளை, நமக்கு தெரியாம எதுவும் பண்ண மாட்டா. தேவையில்லாம யோசிக்காதீங்க. அந்த 2 பிள்ளைங்களும் நம்ம பிள்ளைங்க மாதிரி தானே. அவங்க கூட தானே வெளியே போறா. எதுவும் இல்ல. சாயந்தரம் ரகு இல்லைன்னா காட்டி வரப்ப கூட்டிட்டு வர சொல்லிக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க நீ. என்னமோ சிவகாமி, வீடு விடு. சரி வா, ஏதாச்சும் போய் ஜூஸ் போட்டு குடிப்போம். வெளியில போயிட்டு வந்ததுக்கு ஒரு மாதிரி இருக்கு. வாங்க வாங்க, போய் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். சரிங்கக்கா. அது எப்படி செட் ஆகும்? எவ்வளவு யோசிச்சாலும் அது எப்படி செட் ஆகும்னு மட்டும் நமக்கு தெரியவே மாட்டேங்குதே. இது எப்படி? இவன் என்ன, நான் பாட்டுக்கு இங்க எவ்வளவு பெரிய விஷயத்த நினைச்சு யோசிச்சு புலம்பிக்கிட்டு இருக்கேன். இவன் என்னன்னா நிம்மதியா உட்காந்து வேலை பாக்குறான். ஏ விஜி, நான் தானே கூப்பிடுறேன். என் மூஞ்ச பார்த்து பேசுடி. சும்மா இருவினோ, வேலை இருக்குல்ல. நாளைக்கு ஈவினிங்குள்ள இது முடிக்கணும். மறந்துட்டியா? என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் பண்ணு. அதெல்லாம் பண்ணலாம். இப்ப மட்டும் நீ என்ன பாக்கல, எனக்கு மண்டையே வெடிச்சிரும். நீ பேசினா மட்டும்தான் நான் வேலை பார்ப்பேன். பாரு, என்ன பாருடி. இப்ப என்னதான் வினோ பிரச்சனை? சொல்லு, என்ன விஷயம் உனக்கு? ஆமா, எதுக்கு வேலை பார்க்காம இப்படி உட்காந்துருக்க? அதுவா விஜி, என்ன யோசனை பண்ணாலும் இது எப்படி செட் ஆகும்? என்னால ஒரு ஐடியாக்கே வர முடியல. என்ன சொல்ற? என்ன செட் ஆகணும்? எனக்கு ஒன்னும் புரியல. ஒர்க்ல ஏதாச்சும் டவுட்டா என்ன? ஒர்க்க பத்தி எல்லாம் எதுவும் இல்ல. கார்த்திக் சாரை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னது, கார்த்திக் சாரை பத்தி யோசிக்கிறியா? அவரை பத்தி யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இப்ப எதுக்கு அவரை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? இல்ல விஜி, நானும் யோசிச்சு யோசிச்சு பாத்துட்டேன். எப்படி செட் ஆகும்னு எனக்கு தோணவே மாட்டேங்குது. எப்படி முடியும்? ஏய், நீ என்ன பேசுறனே புரியல. என்ன செட் ஆகும், என்ன முடியும்? எனக்கு ஒண்ணும் புரியல. ஒழுங்கா தெளிவா பேச, இல்ல செம்ம டென்ஷன் ஆகி கத்திடுவேன் பாத்துக்கோ. என்னன்னு சொல்லுடி. சரி சரி, டென்ஷன் ஆகாத, சொல்றேன். இன்னைக்கு நமக்கு மீட்டிங் போட்டு நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே கார்த்திக் சாருக்கு மேரேஜ்னு சொன்னாங்களா? ஆமா சொன்னாங்க. இதுல என்ன இருக்கு? அது தாண்டி எப்படி செட் ஆகும்? வினோ, எனக்கு வர கோவத்துக்கு அடிச்சிருவேன் பாத்துக்கோ. என்னன்னு கிளியரா சொல்லடி. எப்படி செட் ஆகும், எப்படி செட் ஆகும்? எனக்கு புரியவே இல்ல. சோ, என்ன விஜி, இது கூட புரிஞ்சுக்க முடியல. சரி சரி, இல்ல நம்ம கார்த்திக் சாரை பத்தி நமக்கு நல்லா தெரியும்ல. சரியான கோபம் வரும் அவருக்கு. அப்பா, அவர்கிட்ட நின்னு பேசணும்னாவே பயமா இருக்கும். யாரும் அவர் பக்கம் கூட போக முடியாது. அப்படி இருக்கப்போ அவருக்கு மேரேஜ்னு சொல்றாங்களே, அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் எப்படி செட் ஆகும்? ஆமா, இது ரொம்ப முக்கியம் பாத்தியா இப்போ? ஆமா, நீயே சொல்ல. நிஜமா இவர்கிட்ட ஒரு பொண்ணாலாம் இருக்க முடியுமா? எவ்வளவு கோவப்படுறாரு. நாம சின்னதா ஒரு மிஸ்டேக் பண்ணா கூட அவ்வளவு கத்துவாரு. எனக்கெல்லாம் கார்த்திக் சார் ரூமுக்கு போகவே எவ்வளவு பயமா இருக்கும் தெரியுமா? அதான் யோசிக்கிறேன், அந்த பொண்ணு அப்ப ஏதாச்சும் தப்பு பண்ணா என்ன பண்ணுவாரு? அடிச்சிருவாரோ? அடியே, அவர் பக்கம் இருக்க நெகட்டிவ மட்டும் இப்படி லிஸ்ட் போட்டு சொல்றியே, பாசிட்டிவ ஏன் சொல்ல மாட்டேன்ற? ஆமா, திட்டாருன்னு சொல்ற. நீ என்னைக்காச்சும் ஒர்க் சூப்பரா பண்ணி அவர் அப்ரிஷியேட் பண்ணாம இருந்திருக்காரா? என்னைக்காச்சும் கரெக்டா பண்ணினா அதுக்கு எவ்வளவு அப்ரிசியேஷனோ அவ்வளவு கொடுப்பாரு. அதே சின்ன தப்பு பண்ணினா திட்டதான் செய்வாரு. இந்த கம்பெனிக்கு எம்டி. அப்போ திட்டாம மடியில தூக்கி வச்சு கொஞ்சம் வர என்ன? அது என்ன முழிக்கிற? இங்க பாரு, அவருக்கு ஃபேமிலி வேற, ஒர்க் வேற. சோ ஆபீஸ்ல எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்க. அதுக்காக ஃபேமிலிலயும் அப்படியே இருப்பாங்களா? இங்க பாருடி, அது மட்டும் இல்ல, அவங்க கல்யாணம்னா அவங்க 2 பேரும் டிசைட் பண்ணிக்கிறாங்க. இதுல நீ எதுக்கு தேவையில்லாம திங்க் பண்ணிட்டு இருக்க? உனக்கு கொடுத்த ப்ராஜெக்ட முடிச்சிட்டியா? இல்ல. அப்புறம் என்ன, அவரு சொன்ன டைம்குள்ள முடிக்கலனா இதுக்கும் திட்டு தான் வாங்குவேன். உட்காந்து வேலைய பாருடி. என்ன விஜி? விஷ்ணு, செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். நாளைக்கு ஈவினிங் இதை நான் சப்மிட் பண்ணணும். இன்னும் இந்த ஒர்க் வர முடிய மாட்டேங்குதுன்னு எவ்வளவு கடுப்பா பண்றேன்னு எனக்கு தான் தெரியும். ஒழுங்கா வேலை பாரு, இல்ல நான் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுவேன். சரி சரி, இரு. அப்பனா வேலைய பாரு. இவளுக்கு மட்டும் டவுட் எங்க இருந்து தான் வரும்னு தெரியல. ஒர்க்ல ஒரு டவுட்டும் வர மாட்டேங்குது. ஆனா வெளியில இருக்கிற எல்லாத்துலயும் டவுட் வருது. ஷப்பா. என்னாச்சு மாமா? ஒன்னும் இல்ல ரகு, சும்மாதான். மீட்டிங் எப்படி போச்சு? நல்லா போச்சா? எல்லா அப்டேட்ஸும் கொடுத்துட்டேன் மாமா. நீங்க காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கல்ல? ஆமா. இல்ல, ஏதோ டல்லா இருக்க மாதிரி தெரியுது. வாங்க மாமா, ஒரு காஃபி குடிச்சிட்டு வரலாம். இல்ல ரகு, எதுவும் வேண்டாம். மாமா, சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு மாமா. நம்பர் நம்ம கிட்ட சேவ்ல இல்ல, ஆனா அவங்க நம்மளோட கிளைண்ட் தான் சொன்னாங்க. விஸ்வநாதன் சார்.
ஆமா ஆமா ரகு, அவரு ஸ்டார்டிங்ல இருந்து நம்மளோட கிளைண்ட் தான். என்ன சொன்னாரு மாமா, அவருக்கு இன்னும் 2 டேஸ்ல ஒரு ப்ராஜெக்டோட டிசைன் வேணுமா, அது இம்மீடியட்டா கேக்குறாங்க மாமா. நான் உங்ககிட்ட கேட்டுட்டு சொல்றேன்னு. 2 டேஸ்ல எப்படி ரகு முடியும்? அதான் மாமா நானும் சொன்னேன். இருந்தாலும் அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல கஸ்டமர்ஸ் கேக்குறாங்க, ஸோ 2 டேஸ்ல டிசைன் கிடைச்சாதான் அவங்க கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு நாங்க அந்த கோல்ட செய்ய முடியும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு யோசனையா தான் மாமா இருந்தது, என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாரு. உங்ககிட்ட கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லிட்டேன். ஓ அப்படியா? அவரை நம்மளால மிஸ் பண்ண முடியாது ரகு. ஏன்னா நம்ம இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்ப வரையும் நமக்கு இருக்கிற ரெகுலர் கிளைண்ட். ஸோ அவரை மிஸ் பண்ண முடியாதுல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பண்ணி கொடுக்கலாம். அதுக்குன்னு ஒரு டீம் அலாட் பண்ண. ஓகே, இப்போ ப்ராஜெக்ட் லேட்டா சப்மிட் பண்ற டீம் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதுல அலாட் பண்ண, அவங்கள கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க சொல்லு. ஓகே, நம்ம எக்ஸ்ட்ரா சேலரி வேணா கூட கொடுத்துக்கலாம் 2 டேஸ்க்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் டிசைன்ஸ் நல்லா இருக்கணும். ஓ ஓகே மாமா, நான் அலாட் பண்ணிடுறேன். அப்புறம் அவர்கிட்ட கால் பண்ணி என்னென்ன மாதிரி வேணும்னு ப்ராப்பர் டீடைல்ஸ் கேட்டு வாங்கிக்கோ. ஓகே ஓகே மாமா. என்ன செல்லம்மா, வெத்தலை இடிக்கிறியோ? ஆ, ஆமா ஆமா பொண்ணு தாயி, இந்த வெத்தலையை இடிச்சு வாயில போடலன்னா அந்த நாளே போகாது பாத்துக்க. காலையில ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறைன்னு கண்டிப்பா அந்த வெத்தலைய நான் தின்னே ஆகணும். அப்பதான் வாய்க்கே நல்லா இருக்கு. என்னத்த பண்றது? நானும் உன்னை 10 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வெத்தலைய திங்காம நீ ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன்றியே. பழகி போச்சே, என்னத்த பண்ண? அதுவும் சரிதான், பழக்கத்தை மாத்திக்க முடியுமா? அது சொல்லு அது சொல்லு. வீட்ல யாரையும் காணோம். மருமவெல்லாம் எங்க போயிருக்காங்க? 2 பேரும் பத்திரிக்கை கொடுத்துட்டு வரேன்னு போயிருக்காங்க. இன்னும் 10 நாள் தான் இருக்கு பத்தியா, அதுக்குள்ள பத்திரிக்கை எல்லாம் கொடுத்துடணும்ல. அதுக்கு தான் எல்லார் வீட்டுக்கும் போயிருக்காங்க. சரி, நான் மட்டும் தானே வீட்டுல இருக்கேன்னு உட்காந்துக்கிட்டு வெத்தலையே இடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓ சரி சரி, கல்யாண வேலை நடக்குதோ? ஆமா ஆமா. சரி செல்லம்மா, உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். என்னதான் நீங்க இங்க வந்துட்டாலும் உனக்கும் பிறந்த மவன் ஒருத்தி இருக்கால, பத்திரிக்கை அவளுக்கு கொடுக்கலன்னா நல்லா இருக்குமா சொல்லு? அண்ணன் பிள்ளைக்கு கல்யாணம், அதுவும் கல்யாணம். பத்திரிக்கை கொடுக்கலன்னா நல்லா இருக்குமா? ஒரு பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு என்ன அப்போ? என்ன பொண்ணு தாயி, நடந்ததெல்லாம் உன்கிட்ட சொன்னல. அவளுக்கு எப்படி பத்திரிக்கை கொடுக்கணும்? அவ பண்ணதெல்லாம் தப்பு தானே. அவ பண்ணதை எப்படி மறக்க முடியும் சொல்லு? 10 வருஷம் ஆச்சு. ஒரு நாளாச்சும் வந்து அம்மா அண்ணன் அண்ணின்னு வந்து எட்டி பார்த்தாளா? நாங்க எங்க இருக்கோம்லாம் அவளுக்கு தெரியும் தான். ஒரு நாள் வந்து அவ எட்டி பார்த்தாளா? எங்களை வீட்டை விட்டு அனுப்புனதோட சரி. அதுக்கப்புறம் சொத்த புள்ள அவங்க தானே வச்சுக்கிட்டு இருக்காங்க. என் பிள்ளைக்கும் மருமகளுக்கும் கோபம் இருக்கிறது நியாயம் தானே. என்னத்த பண்றது? ஒத்த புள்ள ஒத்த மவனு பெத்தேன். கடைசியில அவ இப்படி பண்ணுவான்னு நானே நினைச்சு பார்க்கல. தோல் மேலையும் மாறு மேலையும் தூக்கி போட்ட அண்ணனுக்கே இப்படி துரோகத்தை பண்ணா எந்த அண்ணன் தான் இறங்கி போவான்? நீயே சொல்லு. நீ சொல்றதெல்லாம் புரியுதுதான். இருந்தாலும் நல்லது கெட்டதுக்கு கூட அவகிட்ட சொல்லலைன்னா எப்படி? சொந்தம் கடைசி வரையும் சொந்தம் இல்லாமையே போயிடுமா? நாமளாச்சும் கொஞ்சம் இறங்கி போக வேண்டியதுதான். என்னத்த பண்றது? நல்ல காரியம்னு தானே போய் கூப்பிட சொல்றேன். சும்மா கூப்பிட்டு பார்க்க சொல்லு. வந்தா வரட்டும், வராட்டி அதுக்கப்புறம் விட்டுட்டோம். என்னதான் இருந்தாலும் அத்தை உறவு இல்லைன்னு ஆயிடுமாமா. புரியுது பொண்ணு தாயி, என்ன பண்றது? நானும் சொன்னந்தான். ஆனா மவனாலையும் மருமவளாலையும் அவ பண்ண துரோகத்தை மன்னிக்க முடியல. என்ன பண்றது? அதுக்கப்புறம் நான் அவங்கள எதுவும் கட்டாயப்படுத்தல. அவங்க இஷ்டம்னு விட்டுட்டேன். சரி சரி, அதுக்கப்புறம் நம்ம என்னத்த பண்ண முடியும்? விருப்பம் இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது பாத்தியா? சும்மா சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். ஆமா, எங்க வீட்டுக்கெல்லாம் எப்ப பத்திரிக்கை கொடுக்க போறாங்க? என்ன பொண்ணு தாயி, நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. உங்களை போய் வெறும் கையோட கூப்பிட முடியுமா? மத்தவங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லையா? அதான் பிள்ளைங்க உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து மரியாதையா வீட்டுக்கு வந்து கூப்பிடணும்னு நினைக்கிறாங்க. அதனால ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. என்ன செல்லம்மா, நமக்குள்ள எதுக்கு எதுக்கு ட்ரெஸ் எல்லாம் வேற எடுத்துக்கிட்டு வீணா காசு செலவு பண்ணிக்கிட்டு? ஏற்கனவே காசுக்கு கஷ்டப்படுறான் பையன், எதுக்குமா இதெல்லாம்? அட சும்மா இரு பொண்ணு தாயி. தெரிஞ்சவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு இதெல்லாம் செய்யலைன்னா எப்படிமா? இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து அடைக்கலன்னா அது நீங்க தானே. உங்களெல்லாம் என்னைக்கும் நாங்க மறக்கவே மாட்டோம். உங்களுக்கு எவ்வளோ செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் அதுக்கு எதுவுமே ஈடாகவே ஆகாது. அதனால நாங்க செய்யறத வேண்டான்னு சொல்லாதீங்க. பிள்ளைங்க பட்டு எடுத்துட்டு தான் வரணும்னு நினைக்கிறாங்க, எடுத்துட்டு வருவாங்க. சொன்னா கேட்க மாட்டீங்க. சரி சரி, உங்களுக்கு என்ன தோணுதோ அதுவே செய்யுங்க.
செல்லம்மா, கல்யாண செலவுக்கு ஏதாச்சும் காசு வேணும்னா கேட்கறதுக்கு கூச்சப்படாதீங்க. கேளுங்க சரியா? பொறுமையா பார்த்துப்போம் எல்லாத்தையும். ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருந்து அதை விட்டுட்டு வெளியே கடன் எல்லாம் வாங்கிட்டு இருக்காதீங்க. ஏதோ எங்களால முடிஞ்சதை நாங்க செய்வோம்ல. ஏற்கனவே எங்களால கையில இருந்து 1,00,000 தான் கொடுத்தான். இன்னும் வேணும்னா கேளுங்கம்மா, பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பொண்ணு தாயி. நீ கேட்டதே சந்தோஷமா இருக்கு பார்த்துக்க. அதான் மீரா குட்டியும் பவித்ரா குட்டியும் கடையில இருந்து காசை கொண்டு வந்து 2,00,000 ரூபாய் கொடுத்தாங்க. அதே இப்போதைக்கு போதும்னு தான் சொன்னான். பார்க்கலாம், அதை வச்சே சமாளிச்சிருவான். வேணும்னா பிள்ளையே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா. பார்த்துக்கலாமா? ஓ, ஆமா ஆமா, அன்னைக்கு பேட்டி சொல்லிக்கிட்டு இருந்தா. கொடுத்துட்டாளா? சரி சரி. ஆமாம்மா, 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து கொடுத்தாங்க. சரிம்மா. ஹாய்! வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் தான் ராகாஸ் லவ் கார்ட்டூன் சேனலோட அட்மின். என்னோட பேரு கார்த்திகா. நான் வந்து சாட்டர்டே ஃபேஸ் ரிவீல் வீடியோ ராகாஸ் கார்ட்டூன் சேனல்ல போட்டிருந்தேன். நெறைய உறவுகள் பார்த்துருக்கீங்க. பட் இந்த சேனல்லையுமே எனக்கு புதிய உறவுகள் நெறைய பேர் கிடைச்சிருக்கீங்க. அவங்களுக்கு என்னை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, நான் அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும்னாலும் கேட்கலாம். சரிங்களா? நம்ம டைட்டில் சாங் மட்டும் சும்மா ஒரு 2 லைன் பாடிட்டு போலான்னு நெனைக்கிறேன். அதனால பாடுறேன். தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள் நாள் போதுமோ, காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டுத்தான் பூக்களும் பூக்குமோ, அழகாய் மனதை பறித்து விட்டாளே. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாரி பாடியிருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு இன்ட்ரோ தானே, அதனால நாமளே நம்ம டைட்டில் சாங்க பாடி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் பாடியிருந்தேன். பிடிக்கலன்னா யாரும் தப்பா திட்டிறாதீங்கங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாரி ட்ரை பண்ணேன். அவ்வளோதான். இனிமே வந்து இந்த சேனல்லையும் நான் டெய்லி ஒரு 1 மினிட் 2 மினிட் ஆச்சும் பேசிட்டு போலான்னு இருக்கேன். அப்புறம் இந்த சேனல்ல ஃப்ரீக்வென்ட்டா நீங்க என்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, வீடியோ டைமிங் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு கேட்குறீங்க. அதுக்கான பதில் நான் இப்போ நேர்லயே சொல்றேன். சாரிங்க, என்னால இப்போதைக்கு டைமிங் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. பிகாஸ் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் யோசிச்சது தான். என்னால் வீக்லி 5 டேஸ் தான் வீடியோ கொடுக்க முடியும். அதே மாதிரி டைமிங் வந்து 10 to 15 மினிட்ஸ் தான் கொடுக்க முடியும். நான் முன்னாடியே சொன்னது தான். ஆனால் இந்த சேனல் ஆரம்பித்து புதிய உறவுகளுக்கு அது தெரியாது. அதனால தான் நீங்கள் வந்து டைம் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி கேட்குறீங்க. சாரி, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா நம்ம ராகாஸ் கார்ட்டூன் சேனல்லையும் காதலில் விழுந்தேன்னு ஒரு ஸ்டோரி போட்டுட்ருக்கேன். அதை ஆல்ரெடி 20 to 25 மினிட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுலேயும் கொடுத்துட்டு இதையும் என்னால் அந்த டைமிங் கொடுக்க முடியல. இது நான் ஸ்டார்ட் பண்ணுறப்பவே 10 to 15 மினிட்ஸ் கொடுக்கணுங்கிற ஐடியா தான். அதனால தான் இதில் வந்து அப்படி போயிட்டுருக்கு. ஸோ அதனால தாங்க டைம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல. சாரி, தப்பாக நினச்சிக்காதீங்க. 2லேயும் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல. அதனால தான் இதில் 5 டேஸ் மட்டும்தான் வீடியோ கொடுப்பேன். அப்புறம் இனிமேல் நம்ம ரெகுலராக இந்த கடைசி ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் இந்த மாதிரி வீடியோவில் மீட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாச்சும் என்கிட்ட பேசணும், ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும், அப்புறம் ஸ்டோரி பற்றி ஏதாச்சும் கேட்கணும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து இந்த மாதிரி வீடியோலே ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்குமே தேங்க்ஸுங்க. இதுலேயுமே என்னோடய வாய்ஸ் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். இதுக்கப்புறமும் நம்ம ரெகுலராக இதில் மீட் பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா வீடியோவை ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? நாளைக்கு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.